அனைவருக்கும் மாசில்லா குழந்தைகளுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். ஓகே, வெரி குட். இது ஒரு வித்தியாசமான கொண்டாட்டம். குழந்தைகள் இறந்ததை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் இறந்ததை. காரணம், அவர்கள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார்கள். ஒரு செம்மறியைப் போல அவர்கள் பலியாக்கப்பட்டார்கள். ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று அவர்கள் வாயால் சொல்லவில்லை, மாறாக தங்களது இரத்தத்தால் சொன்னார்கள். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, உங்களை பார்க்கின்ற போது, உங்களை எல்லாரையும் பார்க்கின்ற போது, இது மிக முக்கியமான விழாவாகத்தான் எனக்கு தென்படுகின்றது. காரணம், குழந்தைகள் மனம் கொண்டு அவர்களை புரிந்து அவர்களோடு வாழ்வது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. கிறிஸ்துவே எல்லாம் என்கின்ற ஆன்மீக உச்சக்கட்டத்திலே மூழ்கியிருக்கின்ற சகோதரிகள், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற இங்கே இருக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகள், மற்ற குடும்பத்தினர், இதெல்லாம் எதை காட்டுகின்றது? நாங்களும் கிறிஸ்துவிலே குழந்தைகளாக இருக்கின்றோம். கிறிஸ்துவிலே நாங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். துன்பப்பட்டாலும் கடவுளே மாட்சி உமக்கு என்கின்ற ஒரு உயரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் உமது பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் நன்றிக்கு உரியவர்கள். உங்களை நான் பாராட்டுகின்றேன். உங்களுடைய பணியை நான் மெச்சுகின்றேன். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இத்தகைய ஒரு நற்செயலில் ஈடுபடுகின்ற உங்களையும், உங்களுக்கு தோள் கொடுக்கின்ற அனைத்து இங்கே இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த திரு அவையின் சார்பாக, அதிலும் குறிப்பாக வேலூர் திரு அவையினுடைய சார்பாக உங்களுடைய பணிக்கு எனது நெஞ்சார நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இங்கு பணிபுரிகின்ற பெற்றோர்களுக்கு, இங்கு உதவி செய்கின்ற மற்ற பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மற்ற இடங்களில் பாடுவதோ, மற்ற இடங்களில் உதவி செய்வதோ, மற்ற இடங்களில் பணிபுரிவதோ என்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும், இது கடவுளால் அருளப்பட்ட ஒரு தருணம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் உணர வேண்டும். எனவே இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்த விரும்புகின்றேன். அன்பு நிறை சகோதர சகோதரிகளை, உங்கள் குடும்பங்களுக்கு பெரிய சம்பளம் இல்லாமல் இருக்கலாம் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, ஆனால் ஆசீர் என்பது உங்களுக்கு அதிக அளவில் தரப்படுகின்றது, வாரி வாரி வழங்கப்படுகின்றது. ஒரு மன நிறைவை கடவுள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதனை நீங்கள் உணரலாம். இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற போது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கின்ற செய்தி, நீங்கள் சிறப்பானவர்கள். கடவுளுடைய கண்களுக்கும் மனிதருடைய கண்களுக்கும் நீங்கள் மிக மிக சிறப்பானவர்கள். கடவுள் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். கடவுள் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் இந்த சகோதரிகள் வழியாக, உங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் வழியாக, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வழியாக நீங்கள் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புரியுதா நான் சொல்கிறது? என்ன சொல்லணும்? தேங்க்யூ ஜீசஸ்ன்ட்டு டெய்லி சொல்லணும். இறைவா உமக்கு நன்றின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி வெளியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். ஏரோது அன்று குழந்தையை அல்லது குழந்தைகளை கொன்றான், தேடினான். அப்பாற்பட்டவன், வேறுபட்டவன், இந்த குடும்பங்களுக்கு அரசனாக இருந்தாலும் கூட குடும்பங்களை நேசிக்காதவன், குடும்பங்களை அறியாதவன்,
அவன் தேடினது அவனது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு, அல்லது தனது எதிர்காலத்தை தனக்கென வைத்து கொள்வதற்கு. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நாமும் கொன்று கொண்டிருக்கின்றோம், நாமும் பிள்ளைகளை கொன்று கொண்டிருக்கின்றோம். அன்னை தெரேசாவிடம் ஒரு நிருபர் கருக்கலைப்பை பற்றி கேட்கின்றார். கண்டிப்பாக சிஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கருக்கலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். அவங்க சொன்ன பதில் இன்னும் எனது மனத்திலே ஆழமாக இருக்கின்றது. இவங்க பதில் சொல்கிறாங்க, ஒருவேளை இதை உன் பெற்றோர் அல்லது உங்கள் அம்மா இதை செய்திருந்தால் இந்த கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் இல்லை. ஒருவேளை என் தாய் எனது பெற்றோர் இதை செய்திருந்தால் இதற்கு பதில் சொல்வதற்கு நான் இல்லை என்று சொல்கின்றார். நமது குடும்பமே இன்றைக்கு ஒரு கட்டத்தில் நிற்கின்றன. கொலையாளி என்று சொல்வதா, அல்லது தெரியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்வதா, அல்லது அறியாமை என்று சொல்வதா, இதை அவருடைய மனசாட்சியை நான் விட்டுவிடுகின்றேன். கடவுள் இன்றைக்கு கடவுளே கொடையாக கொடுத்த விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை தருகின்றார். கடவுளே ஒரு குழந்தையாக தன்னை தருகின்றார். அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய கொடை என்பதை நாம் எப்போது உணரப்போகின்றோம்? ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய கொடை. ஆனால் இதைத்தான் சகோதரிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய கொடை. இதை இந்த மனிதர்கள் உணர வேண்டும். மனித நேயம் வளர்த்து எடுக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக இந்த சமுதாயம் வீழ்த்தெழ வேண்டும். நல்லவர்கள் என்கின்ற அந்த மாயையிலிருந்து, நாம் ரொம்ப நல்லவர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையிலிருந்து ஒவ்வொருவரும் மீள வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு சவால் தான் இன்றைய விழா. அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவ குடும்பங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி குழந்தைகளை காக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு விழா இது. அதே சமயம் நமது கிறிஸ்துவ குடும்பங்கள், எனது குழந்தைகள், எனது குடும்பம், இவற்றையும் தாண்டி அனைவரையும் தங்களது குழந்தைகள் என்கின்ற ஒரு பெரிய மனப்பாங்கோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நாம் உந்தித்தள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையையும் இந்த நாள் நமக்கு தருகின்றது. குழந்தையினுடைய வளர்ப்பில், பெற்றோர்கள்லாம் இருக்கிறீங்க, குழந்தையினுடைய வளர்ப்பில் உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த திரு அவைக்கு, மற்றவர்களுக்கு தேவை என்கின்ற அந்த ஒரு உயரிய பண்பாட்டினை நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. அதற்கு கடவுளையும் சேர்த்து தர வேண்டும். இந்த உயர பண்பு கொள்ள பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மனித அன்பு மட்டும் காட்டினால் போதாது, கடவுளுடைய அன்பையும் பராமரிப்பையும் நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சற்று மாறுபட்டவர்களாக, இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக, கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் துயரங்கள் பட்டாலும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த சிந்தனையோடு இந்த பிள்ளைகள் வளருவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருட்சகோதரனுடைய பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது இங்கு உழைக்கின்ற பணியாளர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உபகாரிகளுக்காக, தோள் கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த குழந்தைகளுக்காக அதிகமாகவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளின் முகங்களாக இந்த குழந்தைகள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் சேவை செய்கின்ற போது நாம் கடவுளுக்கே சேவை செய்கின்றோம் என்கின்ற அந்த மனப்பாங்கை மற்றவர்களும் கண்டிட நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நமது நற்பணியை ஆற்றுவோம். வளம் வேண்டி வரம் வேண்டி இந்த திருப்பலியை ஜெபிப்போம்.